உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு நிறைய பேருக்கு நோய்கள் வாரதுக்கு உணவு தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. உணவுன்றதையும் தாண்டி எங்களோட உணவு பழக்க வழக்கம் தான் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா நாங்க சாப்பிடுற இந்த ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே, இந்த கடைகள்ல சாப்பிடுறது, இந்த ஹோட்டல்ல சாப்பிடுறது எல்லாமே வந்து எங்களோட உடல் நலத்துக்கு வந்து ஒரு தீய ஒரு பழக்க வழக்கமா இருக்குது. நாங்கள் அந்த காலத்தாக சாப்பிட்ட மாதிரியான இந்த குரக்கன், திணை, வரகு சாமை, இந்த குதிரைவாலி போன்ற உணவு பழக்க வழக்கங்களை வந்து கைவிட்டதால தான் இன்றைக்கு எங்களை வந்து நோய் தொடர்ந்து கொண்டிருக்குது. சரி, இவ்வளவு காலம் இல்லாட்டியும் இனி என்றாலும் நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றுவோம் என்று சொல்லிட்டு எங்களோட பிள்ளைகளுக்காவது அதை பயன்படும் என்று சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த உணவு பழக்கங்களை எல்லாம் மாற்றி இருக்கிறேன். அதுக்காக வந்து ஃபுல்லா ஒரேடியா மாத்தில தானே. இப்ப நாங்க வந்து கோதுமை பாவிக்கிறது வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக ஆட்டா மாவை பாவிக்கிறது, கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பாவிக்கிறது, குரக்கன் தோசை, அதாவது வந்து கோதுமை உரக்கு பதிலாக குரக்கனை போட்டு செய்கிறது, குரக்கன் தோசை, அது மாதிரி வந்து நிறைய மாற்றங்களை வந்து நான் என்னுடைய சாப்பாடுல செய்திருக்கேன். அதுல ஒன்றை தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வரகு கஞ்சி. இது வந்து வரகரிசி ஒரு சிறுதானியம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது கார்போஹைட்ரேட் வந்து மாச்சத்து வந்து குறைவு. இதுல வந்து நார்ச்சத்து, ஃபைபர் தான் வந்து அதிகமா இருக்குது. ஒன்றுமே இல்லை. நாங்கள் வந்து நார்மலா தாளிக்கிற மாதிரி வெங்காயம், மிளகாய், தக்காளி வந்து போட்டுக்கலாம். போஞ்சி, கேரட்டு, கோவங்களுக்கு தேவையான மரக்கறிகளை போட்டு தாளிச்சிட்டு, நான் வந்து போஞ்சி படுதான் இருந்தது போட்டேன்னா போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை நிறைய போடணும். ஏன்னா நாங்கள் சாப்பாட்டுக்குள்ள போட சும்மா சாப்பிட மாட்டோம், சாப்பாட்டுக்குள்ள போட சாப்பிடுவோம். அப்போ கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்குள்ள தேவையான உப்பும் போட்டுட்டு, வரகரிசி நாங்கள் வந்து 1 கப் எடுத்தோம்னா 2 கப் தண்ணி விடணும். நான் 1/2 கப் வரகரிசி எடுத்துட்டு 1 கப் தண்ணி விட்டேன்னு சொல்லி சொன்னால் நல்லா வந்து அவிஞ்சி ஒரு கொஞ்சம் தண்ணி பதமாமே வந்து வரும். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து எங்களோட காலமை சாப்பாடா அல்லது இரவு சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு ஹெவியாக இருக்காது. நல்ல ஒரு புத்துணர்ச்சியான ஒரு சாப்பாடாக இருக்குது. நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள்.